திருக்குர்ஆனின் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம். இங்கே கூட நாம் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜிதிலே வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அத்தியாயம் இங்கே ஓதப்படுகிறது. எல்லாருடைய காதிலும் கேட்கும் விதத்திலே அந்த அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கே அந்த சூரா கஹ்ஃபை போட்டு அதை இங்கே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ரொம்ப அற்புதமான சூரா. அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கிவிட்டால் ஒரு காலமும் ஓதாமல் இருக்க மாட்டோம். ஒன்று புரிஞ்சு 3 சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன். சூரத்துல் கஹ்ஃபினால் கிடைக்கக்கூடிய 3 சிறப்பை மட்டும் சொல்கிறேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவதுண்டு, இந்த கஹ்ஃப் சூராவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஓதுங்கள். குறைந்தபட்சம் உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருவதாவது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஓத வையுங்கள். உங்கள் வீட்டில் ஒருவரையாவது வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓத வைத்து விடுங்கள். காரணம் என்னவென்றால், முஸ்னத் அஹமதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. மன் ஹஃபித 10 ஆயத்தம் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப், யார் சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்கிறாரோ, சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்கிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனைக்கு அவர் ஆட்பட மாட்டார். அல்லாஹ் பாதுகாத்துருவான். அவர் வாழும் காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் கூட அல்லாஹ் இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். தஜ்ஜாலுடைய காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஒருவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார், மாலையில் காஃபிராகி போய்விடுவார். தஜ்ஜாலுடைய காலம் என்பது உச்சபட்சமான ஃபித்னாவின் காலம், உச்சபட்சமான சோதனையின் காலம். அவன் எந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்கிறானோ அந்த ஆசை வார்த்தைகளுக்கு பின்னால் போனவர்கள் எல்லாம் அவனுக்கு வழிபட்டவர்களாக, காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறி போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கெடுதியிலிருந்து சோதனையிலிருந்து பாதுகாப்பு வேணும்னா சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹுவ மஅசூமுன் இலா 8 ஐயாம் மின் குல்லி ஃபித்னா, யார் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுவாரோ அந்த ஓதிய நாளிலிருந்து அடுத்த வாரம் வரும் வரை அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துறான். அல்லாஹ் தன்புறத்திலிருந்து பாதுகாப்பு, எல்லா சோதனைகள், எல்லா ஆபத்துகள், முசீபத்துகளிலிருந்து அந்த சூரா அவரை அரணாக வந்து நின்று காக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது முக்கியமான சிறப்பு. சூரா கஹ்ஃபினுடைய 3வது முக்கியமான சிறப்பு தபரானி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. கானத் லஹு நூரன் மின் மகாமிஹி இலா மக்கா, அந்த சூரா கஹ்ஃபே அவருக்கு ஒளியாக இருக்கும், பேரொளியாக இருக்கும். அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா வர, அல்லாஹ்வின் திருஆலயமாம் காபா வரை, அவர் இருக்கும் இடத்திலிருந்து அந்த இடம் வரை அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொண்டு பாதுகாப்பான். அவரை அரவணைத்துக் கொள்வான், பேரொளியை குடிப்பான். வழி தவறி விட மாட்டார், வழிமாறி போய் விட மாட்டார், ஷைத்தானின் பாதையில் சிக்கிவிட மாட்டார், பெரும் பெரும் குழப்பங்களிலே வீழ்ந்து விட மாட்டார். காரணம், அல்லாஹ்வின் பேரொளியை கொண்டு அல்லாஹ் அவருக்கு அரவணைப்பை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 சிறப்பும் முக்கியமானது. நிறைய இன்னும் சிறப்புகள் இருக்குது. இங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, சூரா கஹ்ஃபுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி பேசுகிறார்கள். அந்த சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய முக்கியமான கதாநாயகர்கள் யார்? இளைஞர்கள், தோழர்கள். அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களையும் தங்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். அல்லாஹ் தூங்க வச்சான். நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா தெரியுது, 3 மணி நேரம் தூக்கமே எங்களுக்கு பெரிய பாடா இருக்குன்றீங்களா? 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்தார். 309 வருடம் தூங்கி முடித்து விட்டு எழுந்து சொன்னார்கள், காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னா. காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குல்ல அப்படின்னா. அந்த குகையில் வைத்துதான் அந்த தோழர்கள் கேட்டார்கள், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. குர்ஆன் எடுத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான துஆக்களில் இது ஒன்று. கண்டிப்பாக மனனமிட வேண்டிய துஆக்கள் இதுவெல்லாம். சில துஆக்கள் குர்ஆன் சொல்லுகிறது மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி ஓதி வர வேண்டும்.
சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த கஹ்ஃப்வாசிகள், குகைவாசிகள், தோழர்கள் ஓதிய துவாவை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, இறைவா உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை கொடு. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியம் அனைத்தும் நேர்வழி காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் போய்விடக்கூடாது, தடுமாறிவிடக்கூடாது, வாழ்க்கையில் சருகிவிடக்கூடாது, வார்த்தைகளுக்கு மயங்கி பின்னால் போய்விடக்கூடாது. எல்லாரும் ஓத வேண்டும். அந்த தோழர்கள் ஓதியதாக குர்ஆன் சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, நட்பு எப்படி இருந்தது? ஈமானுக்காக வேண்டி இணைந்தார்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இணைந்தார்கள். அந்த இணைப்பை அல்லாஹ் கியாமத்து வரை சிறந்த இணைப்பு என்று அங்கீகரித்து அல் குர்ஆனிலே பதிவும் செய்தார். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் உள்ளுணர்ந்து தன்னுடைய சஹாபா பெருமக்களை அப்படி உருவாக்கினார்கள். உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேர்த்துக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க, நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேர்த்துக்கு இவங்கெல்லாம் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை சொன்னாங்க, தகல்துல் ஜன்னத ஃபஸமிஅது ஃபீஹா குர்ஆனன். நான் சொர்க்கத்துக்கு போன ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு கனவுலேயே அந்த இல்ஹாமிலே சொர்க்கத்தை காட்டினான். அப்படி சொர்க்கத்துக்குள்ள அப்படி சுற்றி வரும் பொழுது உள்ள யாரோ உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறா. குர்ஆன் ஓதுற சத்தம் என் காதில் கேட்குது. அற்புதமான குரல், எவ்வளவு அழகான குரல். அந்த குரலில் ஓதக்கூடிய அந்த வசீகர அந்த குரல் என்னை என்னவோ பண்ணியது. மன்ஹாதா, நான் கேட்டேன், யாருங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கா அப்படின்னு. மலக்குகள் சொன்னார்கள், காலு ஹாரிஸத் இப்னு நுஅமான், உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிஸா தான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கார். உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிஸா தான் குர்ஆன் ஓதுகிறார். இப்போ நான் அப்போ அங்கே வச்சு சொன்னேன், கதாலிக்கல் பிர் வகான அபர்ரன்னாஸ் பி உம்மிஹி, நன்மை இப்படித்தான் இருக்கும். ஹாரிஸா உலகத்தில் வாழும் பொழுது தாய்க்கு ஒரு சிறந்த மகனாக இருந்தார். தாய்க்கு பணிவிடை செய்வதிலே, தாயின் மீது கரிசனம் காட்டுவதிலே, தாய்க்கு அன்பை கொடுப்பதிலே, தாயை அரவணைத்துக் கொள்வதிலே, தாயினுடைய துவாவை பெறுவதிலே ஹாரிசாவுக்கு நிகர் ஹாரிசா தான். அப்படி உளுந்து பார்த்துக்கிட்டார் தாயை. அதனாலே அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தரப்போறான்றதை முன்னாடி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க சல்லாஸ். அன்பு சகோதரர்களே, தாயின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராக முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானாரின் வழிகாட்டுதல் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்னுதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார்கள் சஹாபாக்களில் ஹாரிஸத் இப்னு நுஅமான், தாயின் துவாவை பெற்றவர் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் யாருமே சொல்லாத வார்த்தையை சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கத்தை நீங்கள் தேடி தேடி அலையாதீர்கள், உங்களை பெத்த தாயின் காலில் தான் சொர்க்கம் இருக்கிறது. நான் உலகத்தில் யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? இதைவிட ஒரு தாயை தூக்கி போட்டு யாரால் பேச முடியும்? தாயின் காலடியில் தான் சொர்க்கம், தாயின் துவா தான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும். தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தகப்பனார் வஃபாத்தான பொழுது அழுதாங்களாம், ரொம்ப தேம்பி அழுதாங்களாம். ஹசன் பஸ்ரி பெரிய அறிஞர், பெரிய மாமேதை. சீடர்கள்லாம் நீங்களே இப்படி அழுதா, நீங்களே இப்படி உடைஞ்சிடா, எங்களுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் சொர்க்கத்தினுடைய 2 வாசல். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு 2 வாசலை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா. அந்த 2ல் ஒரு வாசல் மூடி போச்சு எனக்கு. அந்த 2 வாசல்ல ஒரு வாசல் எனக்கு மூடி விட்டது. இன்னும் இருப்பதே மிச்சம் ஒரே வாசல் தான். அதன் வழியாக எப்படியாவது சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டுமே என்ற ஏக்கம் தான், தவிப்பு தான் என்னை அழச் செய்தது என்றார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. அன்பர்களே, பெற்றோரின் மீது, குறிப்பாக தாயின் மீது காட்டக்கூடிய அன்பும் அந்த அக்கறையும் அந்த பணிவிடையும் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும். அதன் நிதர்சனமாக ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொன்னார்கள். ஹாரிஸாவை பார்த்து ஜிப்ரீலே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹி கொண்டு கொடுக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஹுனைன் யுத்தம் நடந்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த வழியாக அந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான் இவர் கடந்து போறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீல் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவர் யாருன்னு கேட்டாங்க.
இவர் தான் ஹாரிசா. ஓ ஹாரிசா, இவர் தானே ஹாரிதா? அல்லாஹு அக்பர். இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த யுத்தத்திலே இன்னஹு மினல் மிஅத்தி ஸாபிரத்தி யௌமல் ஹுனைன், ஹுனைன் யுத்தத்திலே நிலைத்து நின்று புறமுதுகிடாமல் எதிரிகளை நேருக்கு நேர் நின்று பொறுமையோடு கடைசி வரை களத்தில் நின்றவர். அதற்கு பகரமாக அல்லாஹ் தகஃபலல்லாஹு பி அர்ஸாகிஹிம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே இவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இவங்களுக்கான உணவை அல்லாஹ் சொர்க்க தர்றதுக்கு முடிவெடுத்துட்டான், தயார் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் வலவு சல்லம ரதத்னா அலைஹி. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, அவர் போறாரு, ஒரு சலாம் சொன்னா நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சலாத்தை சொல்லிட்டு போனா நான் அவருக்கு பதில் சொல்லியிருப்பேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருவரின் சலாத்திற்காக ஏங்கினார்கள் என்றால் அவர் எந்த அளவு உருவாக்கப்பட்டிருப்பார். இந்த உருவாக்கத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாயகத்தினுடைய பாசறை, நாயகத்தினுடைய அந்த உயர்ந்த தர்பியத், அதுதான் சஹாபாக்களை உயரத்திற்கு கொண்டு போனது. ஹதீஸிலே வருகிறது, சஹாபாக்கள் ரொம்ப பிரபலமான சஹாபி. இதை நான் இந்த பயானினுடைய செய்தியாகவே தருகிறேன், நிச்சயமாக நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பிரபலமான சஹாபி. பல ஹதீதுகளை அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சஹாபி. அவர்களை பற்றி பாராட்டி பெருமிதப்படுத்தி அவர்களுடைய உயர்வை தூக்கி பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு மிகச்சிறந்த நல்லவர், சிறந்த உண்மையாளர் அபூதர்ரை விட வேறு யாரும் இல்லைனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் அவ்வளவு சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசக்கூடிய சமயத்தில் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அப்படியே கடந்து போகிறாங்க. திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. திருமிதி இமாம் நவாதிருல் உசூல் என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஜிப்ரீல் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் போகிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக யார் கேட்கணும்? நபி தான் கேட்கணும், அப்படி தானே? நபியினுடைய தோழர் சஹாபி, நபி தான் ஜிப்ரீலுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் யார் போகிறா தெரியுமா அப்படின்னு. ஆனால் நேர ஆப்போசிட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ரசூலுல்லாஹ் போகிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, அத்தாரிஃபூன அபூதர், அபூதர் உங்களுக்கு தெரியுமா? அபூதர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஜிப்ரீல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் தந்தது. வல்லதி பஅஸக பில் ஹக் இன்ன அபூதர்ரின் அஅரிஃபு ஃபீ அஹ்லிஸ் ஸமாஇ மின்ஹு ஃபீ அஹ்லில் அர்த். அபூதர் இருக்கிறாரே, பூமியில் உங்களோட பிரபலமாக இருப்பதை விட வானத்தில் மலக்குகளான எங்கள் வட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள், மஷூரான ஆள், பிரபலமான மனிதர் அவர். உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பிரபலத்தை பெற்றிருக்கிறாரோ இல்லையோ, மலக்குகளான எங்களிடத்தில் அவர் உயர்ந்தவர், பிரபலமானவர். ஆச்சரியப்பட்டான், உங்களிடத்திலே பிரபலமானவரா? அப்படி என்ன செய்தார் அவர்? நீங்கள் அவரை பிரபலப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு என்ன செய்தார் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு துவா ஓதுறாரு, ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதுறாரு. காலையில் ஒருக்க ஓதுறாரு, மாலையில் ஒருக்க ஓதுறாரு. அந்த துஆ அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, நாம் செய்யும் செயல் அல்லது நம்முடைய ஈமான், நம்முடைய யகீன் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டால் அதுதான் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான அங்கீகாரம். அதுக்கு தானே அமல் செய்கிறோம், அதுக்கு தான் வாழ்கிறோம். நம்ம செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிதுவானை பெற்று தர வேண்டும், அவனுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். இதுதானே நம்முடைய நினைப்பு. அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் நம்மிடத்தில் பிடித்து விட்டால் மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான், இந்த ஊரில் இந்த அடியாருடைய இந்த செயல் எனக்கு பிடிச்சி போச்சு, உங்களுக்கும் அதை பிடிச்சதா ஆக்கிங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அபூதர் ரலியல்லாஹு ஓதக்கூடிய இந்த துவா அல்லாஹ்விற்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பை தந்து விட்டது, கவனப்படுத்தி விட்டது அவரை. மலக்குகளை கூப்பிட்டு, முக்கியமான ஆள், அவர் ஓதக்கூடிய துவா ரொம்ப அற்புதமாக இருக்குது, அவரை நீங்கள் உங்களுடைய வட்டத்தில் பிரபலமான ஆளாக ஆக்கிக்குங்க என்று அல்லாஹ் எங்களிடத்திலே சொன்னான் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ரசூலுல்லாவுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி, அது என்ன துவா?
அபூதர் என்ன துவா ஓதி இருப்பார்? உலகத்தில் ரசூல்லா தான் கற்றுக் கொடுக்குறாங்க துவாக்களை, இல்லையா? எத்தனையோ விஷயங்களுக்கு சிரமத்தோடு வந்து நின்றவர்களுக்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.